السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. அங்கிங்கனாதபடி எங்கும் சூழ்ந்தாலும் ஏகேதி அல்லாஹுவின் திருப்பெயரால் தீன் ஒலி என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சி இப்போது துவங்குகிறது. இந்த நிகழ்ச்சியினை காண்பதற்காக காத்திருக்கும் அன்பிற்கு நிக சகோதர சகோதரிகளே, உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். உங்களின் சந்தேகங்களுக்கும் வினாக்களுக்கும் தெளிவான விரிவான விளக்கங்களை வழங்குவதற்காக சுன்னத் வல் ஜமாஅத் பேர் இயக்கத்தின் தலைவர், ஹைருல் பரியா மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வர், கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் ஷேக் அப்துல்லா ஆலிம் ஜமாலி ஹசரத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்களின் சார்பிலே மனமகிழ்வோடு வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய முதல் நேயர் என்ன கேள்வி வச்சிருக்காங்கன்னு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்க இருந்து பேசுறீங்க? அஜ்மானிலிருந்து நஜிபுதீன் பேசுறேன். கேளுங்க, உங்க கேள்வி என்ன? ஒரு பெண் வீட்டில் ஈத்திகாப் இருந்து வருகிறார். நோன்பு திறந்த பிறகு அவருடைய கணவர் தாம்பத்தியத்திற்கு அழைக்கிறார். அப்பொழுது இந்த பெண் கணவர் அழைத்தும் செல்லவில்லை என்றால் வானவர்கள் சபித்துக் கொண்டே இருப்பார்களே என்று எண்ணி இவரும் ஈடுபடுகிறார். பிறகு குளித்து முடித்து விட்டு ஈத்திகாஃபில் அமர்கிறார். இவருடைய ஈத்திகாஃப் என்ன நிலையில் இருக்கும் என்று விளக்கம் தாருங்கள். ஓகே, விளக்கம் தருவார்கள் ஹஜ்ரத் அவர்கள். ஈத்திகாஃபில் இருக்கக்கூடிய பெண்மணி தன்னுடைய கணவர் அழைத்தார் என்பதற்காக இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு இவங்க போயிட்டாங்க. ஏன்னா அப்படி அழைத்தும் போகாமல் இருந்தால் குற்றமாக கருதப்படுமே அப்படிங்கிறதுக்காண்டி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு குளித்து சுத்தமான பிறகு மறுபடியும் இந்த ஏத்துக்காவை தொடர்றாங்க. இப்போ இவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. எப்பொழுது அவர்கள் அந்த கணவருடைய அழைப்பின் பேரில் இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டார்களோ, தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு விட்டார்களோ, ஏத்துக்காஃபுடைய அந்த வணக்கம் அதோடு முறிந்து போய்விட்டது. அதுக்கு பிறகு இவங்கள் தூய்மையான பிறகு மறுபடியும் ஏத்துக்காஃப் இருக்கிறாங்கள, புதிதாக தொடங்குகிறது, அவ்வளவுதான். இப்போ அதனால் இப்போ உங்கள் தொடர்ந்து வைக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாக்கா இப்போ அதில் ஒரு குறைபாடு ஏற்பட்டு விட்டது. ஏன்னா சில பேர் நான் 3 நாள் இருப்பேன் அல்லது 2 நாள் இருப்பேன் அப்படி மாதிரி நியத்து வச்ச பிறகு இந்த மாதிரி இவங்க வந்துட்டாக்க இடையில முறிந்து போய் விடுகிறது. ஆனால் இந்த 2 நாள் இருக்கிறேன் 3 நாள் இருக்கிறேங்கிறத ஒரு சுன்னத்தான காரியங்கிற அடிப்படையில் செஞ்சுட்டா பிரச்சனை கிடையாதுங்க. அதே நேரத்தில் வாஜிபாக இருந்தாக்க மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு தொடர்ந்து நான் 2 நாட்கள் இருப்பேன் என்று நேர்ச்சை பண்ணியிருந்தான்னு வச்சுக்கிறேன். அப்போ கடமையாகி போச்சு. இப்போ 2 நாள்னு இருக்கும்போது இடையில ஒரு நாள்லேயே இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன சூழ்நிலை ஏற்பட்டுட்டா மறுபடியும் 2 நாட்கள் வைக்க வேண்டும். ஏன்னா அவங்களுடைய நேர்ச்சை என்பது தொடர்ந்து 2 நாட்கள் வைப்பேன் என்பது தான். அப்படி இல்லாமல் ஒரு சுன்னத்தான அடிப்படையில் 2 நாட்கள் 3 நாட்கள் வைப்பேன் இருந்தாங்க. இப்பொழுது இந்த மாதிரி ஏற்பட்டுட்டா பிரச்சனை இல்லை. என்னன்னா மறுபடியும் அவர்கள் தொடர வேண்டும். புதிதாக நியத்து வைத்து கொண்டு எழுத்துக்காக ஆரம்பிக்க வேண்டும். முந்தின எழுத்துக்காப்புக்கும் இப்பொழுது இருக்க போய் எழுத்துக்காக மத்தியிலே தொடர்பு இல்லை, தொடர்பு அருந்து போய்விட்டது. இது கண்டினியூவா ஆகாது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டால் எழுத்துக்காப்புல இருப்பவர்கள் இந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாது என்பது மார்க்க சட்டமாகும். சிறப்பான விளக்கம் சொன்னீங்க. அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, என்ன கேள்வி கேட்கறாங்க பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். எங்க இருந்து பேசுறீங்க? வேலூர்ல இருந்து பேசுறேன், முகமது சுல்தான். கேளுங்க, உங்க கேள்வி என்ன? என்னுடைய கேள்வி, இன்னைக்கு நமக்கு மார்க்க சட்டங்கள் தெரிஞ்ச மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில இருந்தோம். இந்த அளவுக்கு விளக்கமாகவும் இந்த அளவு எளிமையாகவும் இல்ல. சுமார் ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னால சின்ன வயசுகள்ல இந்த மாதிரி ஒரு முடிக்கிற காரியங்களை செஞ்சிருந்தவங்க தௌஃபா செஞ்சு மீண்டா போதுமா, இல்ல இந்த இன்னைக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த கஃபாராவை செஞ்சு தான் நம்ம அதை விட்டு மீளணுமான்றது ஒரு கேள்வி. விளக்கம் தருவார்கள் ஹஜ்ரத் அவர்கள். அதாவது ஒரு காலத்துக்குள்ள பல வருடங்களுக்கு முன்பு போதிய இஸ்லாமிய ஞானம் இல்லாததுனால நோன்புடைய காலத்திலே கூட நோன்பை எதுவெல்லாம் முறிக்குமோ அதை கூட செய்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்படியானால் நோன்பு முறிந்து போயிருக்கும். அப்படி நோன்பு இல்லாமல் ஆகிவிட்டால் முன்னால இப்பொழுது அதை எப்படி ஈடுகட்டுவது, சரி கட்டுவது, கஃபாரா கொடுக்கணுமா, வேற ஏதாவது வழிமுறை இருக்கிறதா என்ன நீங்க கேட்டுக்கிறீங்க.
இப்போ பல வருடங்களுக்கு முன்பு நோன்பு வைத்த போது நடந்த கால நிகழ்வுகள் இருக்குதுல, அது நம்ம ரெண்டா பிரிக்கணும். வயதுக்கு வருவதற்கு முன்பா வயதுக்கு வந்ததுக்கு பின்பான்னு பார்க்கணும். வயது வருவதற்கு முன்பு நடந்தது, அதாவது பருவம் அடையலை, அப்போ சிறு பிள்ளைங்கிற சட்டத்தில் தான் நம்ம இருப்போம். அப்போ நம்ம எதாவது இபாதத்தில் செஞ்சால் நன்மை கிடைக்கும், விட்டுட்டா குற்றம் இல்லை. காரணம் வணக்கம் கடமையாகவே இல்லை, காரணம் பருவம் அடையலைங்கிறதுனால. சரி, பருவம் அடைந்த பிறகுதான் நீங்க சொன்னதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப கடமை நிலையில தான் இப்படி நடந்திருக்குது. நோன்பு வைத்த நிலையில நோன்பு முறிந்து போயிருக்கிறது, சில செய்யக்கூடாதவைகளை செய்ததுனால என்றுதான் நீங்க கேட்டுக்கிறீங்க. அப்படியானால் எத்தனை நோன்புகள் இப்போ தோராயமா நம்ம பார்க்கலாம், இத்தனை வருஷங்களுக்கும் பொழுது எத்தனை நோன்பு அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு நிர்மாணம் செய்து அந்த நோன்புகளை இப்போ நம்ம கலா செய்ய வேண்டும். கஃபாராங்கிறதுல கலா செய்யணும். இப்போ நோன்பு அல்லாத மற்ற காலங்கள் இருக்குதா, இப்போ வச்சுக்கிறோமே, இப்போ நம்முடைய ரமலான் மாதத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால நோன்பு விடுபட்டுட்டா நோன்பு முடிந்த பிறகு நம்ம கலா செய்கிறோம்ல, அந்த மாதிரி தான் நாம் விவரம் தெரியாத காலத்தில் இப்படி நடந்திருந்தாலும், ஆனால் இப்போ விவரம் தெரியாமல் தானே நடந்திருக்குது, அதனால சரியாயிருமாண்டா அப்படி ஆகாது. விவரம் தெரியாமல் நடந்தாலும் கூட அது பிழை தான், அதுக்குண்டான கல்லாவை நாம் நிறைவேற்றித்தான் ஆகணும். ஏன் விவரம் தெரியாததும் கூட பிழைன்னு சொல்றோம்னு சொன்னா, ஒரு வணக்கத்தை செய்கின்ற போது அந்த வணக்கம் சம்பந்தப்பட்ட சட்டங்களை தெரிந்து கொள்வது அவசியமாகும் மார்க்க பிரகாரம். அது செய்யாதது அவருடைய குற்றம் தான், மார்க்கம் அதுக்கு பொறுப்பேற்காது. உதாரணத்துக்கு ஒருவர் திருமணம் செய்து கொள்கிறார் என்றால் திருமணம் சம்பந்தப்பட்ட சட்டங்களை அவர் தெரிந்திருக்க வேண்டும். அதனால திருமணம் செய்த பிறகு அந்த சட்டம் எனக்கு தெரியலையே, இந்த சட்டம் எனக்கு தெரியலன்னு சொன்னாக்கா அது அவருடைய குறைபாடு, இவருடைய குறைபாட்டுக்கு மார்க்கம் பொறுப்பேற்காது. அதுபோல நம்ம ஒரு பருவம் அடைந்தவர் நோன்பு வைப்பது கடமைங்கிறதுனால நோன்பு சம்பந்தப்பட்ட சட்டங்களை தெரிந்திருக்க வேண்டும். தெரியவில்லை என்றால் அவருடைய குறை. ஆகவே தெரியாமல் செய்தாலும் கூட அவர் கல்லா செய்துதான் ஆக வேண்டும். சரிங்க, முன்னால் அப்படி நடந்தது, ஒரு சில நோன்புகள் விடுபட்டு விட்டது, இப்பொழுது கல்லா செய்வதற்கும் முடியாத சூழ்நிலையிலே ஒவ்வொரு இருக்கிறார், அவருடைய உடல்நிலை அப்படி ஆகிவிட்டது, இப்பொழுது என்ன செய்வது என்று கேட்டா, அப்படி இருந்தால் வேண்டுமானால் கஃபாரா கொடுத்து கொள்ளலாம். இப்போது அதே சட்டம் தானே, ஒருவருக்கு நோன்பு வைக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் கஃபாரா, ஒரு நோன்புக்கு 600 கிராம் அந்த அரிசிங்கிற அடிப்படையில் கஃபாரா கொடுக்கிறோம். அப்ப இதுதான் தீர்வாகும். என்னன்னு கேட்டா, இதற்கு முன்பு சில தகாத காரியங்களை செய்து நோன்பு நமக்கு முறிந்து போய்விட்டது, இத்தனை நோன்பு அப்ப கணக்கு தெரியலன்னு சொன்னா தோரம் வைத்துக் கொள்ள வேண்டியதான். இத்தனை வருடங்கள் பருவம் அடைந்தது, இத்தனை வருஷத்துல நமக்கு விவரம் தெரிந்தது, இத்தனை வருஷத்துல இடைப்பட்ட வருடங்கள் எத்தனை ஆண்டு காலங்கள், இத்தனை நோன்பு இருக்கிறது, இத்தனை நோன்புல இவ்வளவு நோன்புகள் நமக்கு இப்படி ஆயிருக்கும் என்று ஓரளவுக்கு கணக்கிட்டு அந்த நோன்புகளை நம்மளது ரமலான் கழித்த பிறகு நாம் கலா செய்து கொள்ள வேண்டும். கலா செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தால், நோன்பு வைக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் அந்த நோன்புகளை எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு ஒரு நோன்புக்கு 600 கிராம் அரிசிங்கிற அடிப்படையில் கணக்கிட்டு ஏழை எளியவர்களுக்கு ஃபித்யாவாக கொடுத்து விட வேண்டியதுதான். சிறப்பான விளக்கம் தந்தீங்க. அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, கேளுங்க, உங்க கேள்வி என்ன? அவங்க எப்படி நாம வந்து அடையாளம் தெரிஞ்சு நம்ம அவங்கள்ட்ட இருந்து விளைவிக்கிறது, இதை பத்தி கொஞ்சம் விரிவா சொன்னீங்களா? மறுபடியும் எப்படி திருப்பி கேள்வி கேளுங்க. காதியானிகள் இருக்காங்கல்ல, காதியானிகள் அவங்க வந்து 8 ரக்காத் தொழுதுட்டு தராவியால புறப்பட்டு போயிடுறாங்க. அவங்கள எப்படி நம்ம அடையாளம் கண்டுக்கிறது, அவங்களுக்குள்ள எப்படி நம்ம உறவு அவங்க வச்சுக்கணுமா இல்ல விளைவிக்கணுமா, இதை பத்தி நீங்க விளக்கமா சொன்னீங்க. விளக்கம் தருவார்கள் ஹஜ்ரத் அவர்கள். காதியானிகளை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது, அவர்களுடைய உறவிலிருந்து தொடர்பிலிருந்து விலகி கொள்ள வேண்டுமா, விலகி கொள்ளாமலும் இருக்கலாமா, அடுத்ததாக இந்த 8 ரக்காத்துகள்லாம் தொழுதுட்டு இந்த காதியானிகள் போயிடுறாங்களே என்று நீங்க ஒரு கேள்வியில வச்சிருக்கிறீங்க. இந்த காதியானிகள் அப்படிங்கிறவங்க 8 ரக்காத் தொழுது போறாங்க அப்படிங்கிறதல்ல. இன்னும் சொல்ல போனா காதியானிகள் அந்த சுன்ன ஜமாத் பள்ளியாசல்களுக்கு அவர்கள் வருகை தருவதே கிடையாது, அவர்களுக்குன்னு ஒரு தனி பள்ளியாசல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காதியானிகளுக்கு இந்த 8 ரக்காத்துங்கிற பிரச்சனை எல்லாம் இல்லை, அவங்களுடைய கொள்கையே தனி. அவர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகும் கூட ஒரு நபி வருவார் என்பது அவருடைய கொள்கையாகும். அப்படி வந்தவர் தான் மிர்சா குலாம் அகமது என்பவர். இன்னைக்கு காதியானுடைய தலைவர் அவர் தான். காதியான்கிற ஊர்ல அந்த மிர்சா குலாம் அகமது பிறந்ததுனால காதியானி அப்படின்னு வந்தது. ஏன்னா ஒரு ஊர்ல பிறந்தாக்கா அந்த ஊரை வச்சுதான் நிஸ்பத் பண்ணி சொல்லுவாங்க. மக்காவில பிறந்தவருக்கு மக்கின்னு சொல்ற மாதிரி, மதீனாவில் பிறந்தவர் மதனின்னு சொல்ற மாதிரி, இந்த மாதிரி காதியான்கிற ஊர்ல தான் இவருடைய தலைவர் மிர்சா குலாம் அகமது பிறந்தாரு. அதனாலதான் காதியானி அப்படின்னு பேர் வந்தது.
அஹமதியாக்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த கூட்டத்தினருக்கு. இவருடைய கொள்கைங்கிறது நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி வருவார், அவர் தான் மிர்சா குலாம் அகமது, அவர் நபியாகத்தான் இருந்தார் அப்படிங்கிற கொள்கை. அந்த கொள்கை வாழ்ந்துகிட்டு வர்றாங்க. உலகம் தழுவிய அளவிற்கு இவர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுவார்கள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு ஹஜ் செய்வதற்கு கூட அனுமதியெல்லாம் கிடையாது. ஏன்னா இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்ப்பதனால இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார்கள். இது உலகம் தழுவியவர்களுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் தான் காதியானிகள். ஆனா நீங்க சொல்றீங்கல்ல இந்த 8 ரக்காத்துங்கிறது, அது வஹாபிகள் இப்படி செய்வாங்க. ஆனா சில பேர் சுன்ன ஜமாத்தை சார்ந்தவர்கள் கூட உடல்நிலை முடியாம 2 ரக்காத் தொழ முடியாதுங்க, 2 ரக்காத் தொழுவனு தான், என் உடல்நிலை ஒத்து வரல, அதனால 8 ரக்காத்தும் எழுந்திரிச்சு போறேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் 8 ரக்காத் தான் தொழுவனு, அதுக்கு மேல தொழுவே கூடாது என்று சொல்லிக்கொண்டு எழுந்து போகக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இந்த 8 ரக்காத் தான் தொழுவனும், மேல தொழுவக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இவர்கள் வஹாபிகள்னு சொல்லுவாங்க. இவர்கள் காதியானிகள் அல்ல, இவர்கள் வஹாபிகள். இவர்கள் குர்ஆன் ஹதீஸை சரியா புரியாததுனால 8 ரக்காத்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா 20 ரக்காத்துகள் தொழ வேண்டும்ங்கிறத பல ஹதீஸ்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத்துகள் தொழுதார்கள். இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபி ரமலான 20 ரக்காஅத்தன் வல் வித்ர. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் 20 ரக்காத்துகள் தொழுதார்கள், வித்தரையும் தொழுதார்கள். இந்த ஹதீஸ் தபரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, பைஹக்கிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு அபி ஷைபானும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே 20 ரக்காத் தொழுதிருக்கிறார்கள். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலும் 20 ரக்காத்துகள் தொழுகை நடந்தது. அதுபோல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட இமாமை அழைத்து 20 ரக்காத்துகள் தொழுகைங்களுக்கு கட்டளை போட்டார்கள். அமர அலியுன் ரஜுலன் யுஸல்லிய பின்னாசி 5 தர்வீஹாத்தின் 20 ரக்காத்தன். ஒரு இமாமை அழைத்து நீங்கள் 5 தர்வீஹாக்கள் 20 ரக்காத்துகள் தொழ வைக்க வேண்டும் என்று அவர்கள் ஆணையிட்டார்கள். இந்த ஹதீஸும் பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 20 ரக்காத் தொழுதிருக்கிறாங்க, சஹாபா பெருமக்களும் தொழுதிருக்கிறாங்க. இன்னைக்கும் மக்கா மதீனா பள்ளியாசல பார்க்கலாம், காலங்காலமாக 20 ரக்காத்தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப 20 ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய சட்டம். இந்த ஹதீஸெல்லாம் புரியாதவர்கள், ஒரு ஹதீஸை தவறாக விளங்கி கொண்டவர்கள். அது என்ன கேட்டா, வித்ரு தொழுகை பற்றி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட கேட்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே வித்ரு தொழுகை எப்படி தொழுவார்கள் என்று. ஏன்னா வித்ரு தொழுகைங்கிறது எல்லா காலங்களிலும் உள்ளதுதான். சரி, ரமலானுக்கென்று வித்ரு தொழுகைக்கு ஒரு பிரத்யேகமான ரக்காத்துகள் உண்டா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத காலத்திலும் சரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்துகளை விட அதிகமாக தொழுததில்லை அப்படிங்கிறாங்க. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ கேள்வி கேட்கப்பட்ட வித்தரை பற்றி, பதில் சொல்லப்பட்டது வித்தரை பற்றி. இவர் என்ன வழி கொண்டாங்க, எந்த காலமாக இருந்தால் 11 ரக்காத்து தான், 8 ரக்காத்து இரவு தொழுகை, 3 ரக்காத்து வித்தொழுகைன்னு இவர்களாகவே ஒரு விளக்கத்தை அளித்து கொண்டு 8 ரக்காத் தான் தொழுவணும், அதுவும் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. சரி, இப்படி சொல்லக்கூடியவர்கள் 8 ரக்காத் தான் தொழுவணும், ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்து சொல்றாங்கல்ல, ஆனால் ரமலான் அல்லாத காலத்து தொழுகிறாங்களான்னா அதுவும் கிடையாது. இந்த ரமலானில் மட்டும்தான் 8 ரக்காத்து ஓடுவாங்களே தவிர, அவருடைய வாதப்படி ரமலான் அல்லாத காலத்திலும் தொழுவணும் அந்த 8 ரக்காத்தை. ஏன்னா எல்லா காலத்திலும் உண்டுன்னு தான் சொல்றாங்க, ஆனால் தொழுவுறதே கிடையாது. அப்ப ஒரு வாதத்துக்காக தான் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் இழப்பு அவர்களுக்கு தான். காரணம் என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, மன் காம ஃபீ ரமலான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ஒருவர் ரமலான் மாதத்தில் இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறார் இறை நம்பிக்கையோடும் நன்மை கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையோடும், அப்படியானால் அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும். புகாரி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ரமலானில் நின்று தொழுவது அவ்வளவு சிறப்புக்குரியது. ஆனா 20 ரக்காத்துகள் தொழுது பல பேர் பல நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கின்ற போது விவரம் அறியாத சில பேர் 8 ரக்காத்தும் எந்திரிச்சு போறாங்க. இழப்பு அவர்களுக்கு தான். அதனால இப்படிப்பட்டவன் உண்மை விளங்கி, ரமலான் மாதங்க வருஷத்துல ஒரு தடவை வருது, இதை விட்டுட்டா இன்னும் அடுத்த ரமலான்னா இப்படியெல்லாம் இல்லாம முழுமையாக 20 ரக்காத்துகள் தொழுது முழு நன்மையும் பெறுகின்ற நன்மக்களாக அவர்கள் ஆக வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்து கொள்வானாக. இன்னொரு கேள்வி கேட்டாங்க, உங்களோட உறவு வைக்கலாமா காதியானி? காதியானிகளோடு உறவு வைக்கலாமா கேட்டீங்க. உறவு வைக்கக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டா, அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுவர்கள் அப்படிங்கிறதுனால திருமணத்தோடு வைக்கக்கூடாது. அதே போல அவர்கள் ஒரு ஆட்டை அறுக்கிறார்கள், அதே போல மாட்டை அறுக்கிறான்னு வச்சுக்கிறங்களேன், அதையெல்லாம் சாப்பிடக்கூடாது. காரணம், ஒரு ஈமான் இருக்க வேண்டும். ஈமான் உள்ளவர்
ஒரு ஆட்டையோ மாட்டையோ பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாதான் நம்ம சாப்பிடணும். ஆனால் காதியானுங்கிற ஒரு இஸ்லாத்தை விட்டு வெளியேறதுனால அவர்கள் பிராணிகளை அறுத்தால் அவைகளை உண்ணக்கூடாது. அதே போல திருமண உறவுகளும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அது மார்க்கத்தில் கூடாத ஒன்றாகும். அப்படி வைத்துக் கொண்டால் திருமணமே செல்லாது. காரணம் அவர்கள் ஈமான் இல்லாதவர் என்கிறத நாம் புரிந்து கொள்வோம். தெளிவான விளக்கம். ஆமா, மற்றபடி இந்த வியாபாரம் போக்குவரத்து தொடர்பு வைத்துக் கொண்டால் அது பிரச்சனை கிடையாது. பொதுவாக அதுக்கு நிபந்தனை இருக்கல நம்முடைய மார்க்கம். இப்போ வந்து வியாபாரம்னு வரும் பொழுது இப்போ நம்ம பிற சமூகத்து மக்களோட வியாபாரம் வைத்துக் கொள்ளலாம் தானே, அந்த மாதிரி தொடர்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் மார்க்கம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கக்கூடாது என்பதுதான் உண்மையாகும். சிறப்பான விளக்கம். இன்னொரு நேயர் இருக்காங்க, பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கலாம். அன்பான நேயர்களே, தீன் ஒளி என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும் கேள்விகளோடு காத்திருங்கள். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தீன் ஒளி நிகழ்ச்சி தொடர்கிறது. இடைவேளைக்கு பிறகு எந்த நேயர் வராங்க, என்ன கேள்வி கேட்க போறாங்க பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, தங்களிடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன். ஜக்காத் சம்பந்தமா, அது ஃபீ சபீலில்லாஹ் அப்படிங்கிற ஒரு வாசம் அந்த பட்டியலில் இடம்பெறுது இல்லையா, இதுக்கு என்ன விளக்கம்? இந்த ஜக்காத் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு வரும் பொழுது அல்லாஹ் கூறும்போது ஃபீ சபீலில்லாஹ் அப்படின்னு சொல்லணும். தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு நேயர் வந்திருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க சீர்காழில இருந்து நசீமா ஃபரீன் பேசுறேன். கேளுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? அல்லாஹ் சொல்றத வந்து ரசூல்லா சொல்லி நமக்கு இது பண்ணி கொடுத்தாங்க. இருக்கும்போது சாஃபி மதவு அனஃபி மதவுன்னு சொல்லிட்டு ரெண்டு இதா பண்றாங்க. அப்ப நம்ம வந்து எதை இது பண்றது? சரி, விளக்கம் தருவார்கள் ஹஜ்ரத் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா இறக்கி வைத்த அந்த குர்ஆனை வாங்கி தந்தாங்க. மேலும் அல்லாஹு தஆலா சொன்ன வஹி மூலம் சொன்ன மற்ற கருத்துக்களை எல்லாம் நமக்கு சொல்லி தந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஷாஃபி மதபு ஹனவி மதபு என்று சில சட்டங்களை சொல்லி தருகிறார்களே, நாம் எந்த மதபில் இருப்பது என்பதுதான் உங்களுடைய கேள்வி. இப்போ அல்லாஹு தஆலா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை இறக்கி வைத்தான். அந்த குர்ஆன் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் நடக்கணும், இது நமக்கு கடமை. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது அத்தீஉல்லாஹ், அல்லாஹிற்கு வழிபட்டு நடங்க அப்படிங்கிறான். அதுதான் குர்ஆன் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் நடக்கிறது. அதே போல அல்லாஹு தஆலா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் சில செய்திகளை நமக்கு சொல்ல வைத்தான். அதுக்கு தான் ஹதீஸ் அப்படிங்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது செய்தது அங்கீகாரம் வழங்கியது, அதே நம்ம பின்பற்றி தான் நடக்கணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வாத்தியுர் ரசூல், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழிபட்டு நடங்கள் என்று குர்ஆன்ல சொல்லிட்டான். மா ஆத்தாக்கும் ரசூல் ஃபஹுதுஹு, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு வந்தாங்களோ அதை எடுத்துக்கிறங்க. ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அவர்கள் எதை தடுத்தார்களோ அதை விட்டுருங்க. இந்த வசனமெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்பதோட அவசியத்தை தெளிவுபடுத்துகிறது. குர்ஆனையும் பின்பற்றணும், ஹதீஸையும் பின்பற்றணும். இப்போ உங்களுடைய கேள்வி, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும், ரைட்டு. இப்போ ஷாஃபி ஹனஃபி எங்கேருந்து வந்துச்சு என்று தான் இப்போ நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு முன்னால் இருக்கிறது. ஒரு சட்ட பிரச்சனை நமக்கு தேவைப்படுது, அதுக்குண்டான தீர்வு என்ன? இப்போ குர்ஆன் ஹதீஸ் நமக்கு முன்னால் இருந்தால் நாமே குர்ஆனை படித்து இதுக்கு தீர்வு என்ன விளங்கிக் கொள்ள முடியுமா? இப்போ நீங்களே கேள்வி கேட்டீங்க. இப்போ நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கிறோங்க. இப்போ ஹஜ்ஜுக்கு போகிறீங்க, ஹஜ்ஜில் என்னென்ன செய்வது, எப்படி செய்வது, எப்படிங்கிற பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும் போது உங்களுக்கு முன்னால் குர்ஆனையும் வச்சாச்சு, ஹதீஸையும் வச்சாச்சு. நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாங்கண்டா நீங்கள் உங்களால் செய்ய முடியுமா? முடியாது. இப்போ யாராவது ஹஜ்ஜு சம்பந்தமாக உங்களுக்கு சொல்லி தரணும், இப்படி தான் செய்யணும், ஏறாம் கட்டணும், இப்படி தான் தவாப் செய்யணும், இப்படி தான் கல்லெறியணும், இப்படி தான் சகிக்கணும், எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்தால் தான் செய்ய முடியும். இப்போ நீ உங்கள் குர்ஆன் தான் இருக்கிறத நீங்களே படித்து தெரிய வேண்டியதானே, ஹதீஸ் தான் உங்களுக்கு முன்னால் இருக்கிறத நீங்களே படித்து ஹஜ்ஜு செய்ய வேண்டியதானே, நீங்களே ஒத்துக்கொள்வீங்க. அது முடியாதுங்க, அது தெரிஞ்சவங்க தாங்க சொல்லித்தரணும் அப்படிங்க. தெரிஞ்சவங்க சொல்லித்தரணும்னு சொல்லும் பொழுது தெரிஞ்சவங்க பல பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் தெரிஞ்சவங்க, இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க, நல்லா தெரிஞ்சவங்க, இப்படி பல வகையாக இருப்பாங்க. நம்ம யார் எந்த தெரிஞ்சவங்கள்ட்ட போவோம்? அரைகுறையாக தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்போமா, நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்போமா? நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும். அப்படியானால் ஷாஃபி இமாம்கிட்ட போய் கேட்குறோம், ஹஜ்ஜை பற்றி சொல்லுங்கன்னு, அவங்க சட்டம் சொல்லித்தர்றாங்க. ஹனஃபி இமாம்கிட்ட போய் கேட்குறோம், அவங்க சட்டம் சொல்லித்தர்றாங்க. எப்படி சொல்லித்தர்றாங்க? குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து நமக்கு சொல்லித்தர்றாங்க. ஹனஃபி இமாம் அப்படித்தான், குர்ஆனை ஹதீஸையும் படித்து அவங்க சொல்லித்தர்றாங்க.
அதனால ஷாஃபி இமாம் குர்ஆனை ஹதீஸ் படிச்சு சொல்லி தர்றாங்க பாருங்க சட்டங்கள், அதைத்தான் ஷாஃபி மதஹ்புங்கிறோம். ஷாஃபி மதஹ்புன்றோன்னா குர்ஆனையும் ஹதீஸையும் தூக்கி ஒரு இடத்துல வச்சுட்டு ஷாஃபி இமாம் புதுசாக ஏதோ ஒன்று சொல்றாங்க அதை ஏற்று நடக்கிறது தான் ஷாஃபி மதஹ்பு என்னும் விளங்கக்கூடாது. அப்படி விளங்கினால் அது தவறு. ஷாஃபி மதஹ்பு என்றால் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஷாஃபி இமாம் என்ன விளக்கம் தருகிறார்களோ அதை ஏற்று நடக்கிறோம் என்று அர்த்தமாகும். ஹனஃபி மதஹ்புன்னு சொன்னா குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஹனஃபி இமாம் என்ன விளக்கம் தர்றாங்களோ அதை ஏற்று நடப்பது என்பதாகும். இப்போ ஷாஃபி மதஹ்பை பின்பற்றுகிறேன் என்றாலே குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறேன் என்பதுதான். ஏன்னா ஷாஃபி இமாம் குர்ஆன் ஹதீஸ் படித்து அதுல தான் சட்டம் எடுத்து தர்றாங்க. வேறு ஒரு வேத தௌராத்தி இஞ்சியில இருந்தாலும் அவங்க சட்டத்தை எடுத்து தரல, குர்ஆன் ஹதீஸ்ல தான் எடுத்து தர்றாங்க. அதுபோல ஹனஃபி மதஹ்பை பின்பற்றுகிறோம் என்றாலே குர்ஆனையும் ஹதீஸையும் தான் பின்பற்றுறோம். ஏன் இதே ஹனஃபி இமாம் குர்ஆனை ஹதீஸையும் படித்து அதோடைய சட்டங்களும் சொல்லி தர்றாங்க. குர்ஆன் ஹதீஸை விட்டுவிட்டு தௌராத் இஞ்சியிலேருந்து நமக்கு சொல்லி தரல. அதனால ஷாஃபி என்றாலும் ஹனஃபி என்றாலும் குர்ஆன் ஹதீஸை தான் நம்ம பின்பற்றுகிறோம். அவள் தருகிற விளக்கம்னு அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியலையா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி தர்றான். அதனால தான் ஷாஃபி இமாம்கிட்ட கேட்குறோம். இப்போதான் ஷாஃபி இமாம் இல்லை எப்படிங்க கேட்கறது நீங்க நினைக்கலாம். அந்த காலத்துல அவர்களிடம் கேட்கப்பட்டு இதுதான் தீர்வண்டி எழுதி வைக்கப்பட்டு விட்டது. அது இப்போ நம்ம படிக்கிறோம், அது பரான் நடக்கிறோம். அதனால இப்போ போய் நம்ம ஷாஃபி இமாம்கிட்ட கேட்கல. அது போல ஹனஃபி இமாம் தான் இப்போ இல்லை, இப்போ எப்படி நம்ம அவட போய் கேட்க முடியும் நினைக்க தேவையில்லை. ஹனஃபி இமாம் வாழுகிற காலத்துல அவர்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வைக்கப்பட்டு அதுக்கு தீர்வு என்னங்கிற சொல்லி அது எழுத்து வடிவிலே நமக்கு முன்வைக்கப்பட்டு விட்டது. அதை படிக்கிறோம், அதை பராரம் செய்யறோம். அதனால இன்றைக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்கன்னு யார்ட்டையாவது கேட்டு அதன் பிறகு நடக்கிறதை விட ஷாஃபி இமாம் ஹனஃபி இமாம் என்ன விளக்கம் சொல்றாங்களோ அது பிறகு நடக்கிறது தான் நல்லது. ஏன்னா இன்றைக்கு ஷாஃபி வேணாம் ஹனஃபி வேணாம், இன்னைக்கு சில பேர் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றலாம் என்று சொல்லுகிறார்கள். அவங்க சொல்ற மாதிரி நான் நடப்பேன்னு சொன்னா இவங்களும் ஒரு வகையில இவங்களை பின்பற்றாங்கன்னு தான் அர்த்தம். ஏன் இவங்க மதம் வேணாம்னு சொன்னா நேரடியா குர்ஆன் ஹதீஸ் படிச்சா பிறகு நடக்கணும். அப்படி நடக்கலையே. குர்ஆன் ஹதீஸ் பிறகு நடப்போம் என்று சொல்பவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதையே நடக்கிறார்கள். இது ஒரு வகையில மதப்பு மாதிரி தான். ஆனா என்ன வித்தியாசம், இன்னைக்கு சில பேர் குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றும் சொல்லிக்கிட்டு தான் விளக்கம் தர்றாங்க பாருங்க. இவர்கள் முழுமையான ஞானம் உள்ளவர்கள் அல்ல, நிறைந்த கல்வி ஞானத்தை பெற்றவர்கள் அல்ல, அரபி ஞானம் கூட குறைவானது தான். அவர்கள் அது ஒத்துக்கொள்கிறார்கள். எங்களுக்கு இன்னைக்கு தான் இந்த ஹதீஸ் கிடைச்சிச்சு, நேற்று வரைக்கும் ஒரு சட்டம் சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு சட்டத்தை சொல்றாங்க. என்னங்க நேற்று ஒன்று சொன்னீங்க இன்னைக்கு ஒன்று சொல்லிங்களங்க அப்படின்னு கேட்டா இன்னைக்கு தாங்க எங்களுக்கு இந்த ஹதீஸ் கிடைச்சிச்சுங்கிறாங்க. அவ்வளவு பலவீனத்தில் இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் இப்பொழுதுதான் கிடைத்தது என்று சொல்லவே கூடாது. ஏன்னா எல்லாமே நூல் வடிவில் எழுதப்பட்டு இருக்கிறது. இவங்க எப்படி சொல்லணும், இன்னைக்கு தாங்க இந்த ஹதீஸை நான் படித்தேன் அதனால சொல்றேன்னு சொல்லணும், கிடைச்சிச்சுங்கிறாங்க. ஆனா முன்றைக்கு இமாம்கள் ஒரு சில கருத்துக்களை முன்னாலும் பின்னாலும் மாற்றி சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஹதீஸ் கிடைக்காமல் இருந்தது. ஊருக்கு போவாங்க, ஒரு ஊர்ல ஹதீஸ் கிடைக்கும் சட்டம் சொல்லுவாங்க, இன்னொரு ஊருக்கு போவாங்க, ஏற்கனவே கேட்ட ஹதீஸை விட ஆதாரபூர்வ ஹதீஸ் கிடைக்கும், சட்டத்தை மாற்றிக்கொண்டு இதுதான் சட்டம் என்பார்கள். அப்பொழுது கைவசம் ஹதீஸ் இல்லாத காலம் அது. ஆனா இன்றைக்கு அப்படியா, எல்லாம் நூல் வடிவிலே பாகமாக அச்சடிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ இவர்கள் போய் எனக்கு இன்னைக்கு தான் இந்த ஹதீஸ் கிடைச்சின்னு சொல்லலாமா, அப்படி சொல்லக்கூடாது, இன்னைக்கு தான் இதை படிச்சேன்னு சொல்லணும். அப்போ இப்படியெல்லாம் நேற்று ஒரு சட்டம் இன்னொரு சட்டம். அதே போல அரபி வார்த்தைகளுக்கு சரியான அர்த்தம் தெரிவதில்லை, அரபி இலக்கணம் தெரிவதில்லை, எந்த ஹதீஸ் மாற்றியது எந்த ஹதீஸ் மாற்றப்பட்டது என்பது புரிவதில்லை. இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் குர்ஆனை பின்பற்றுவோம் சொன்னதுனால அவங்க ஆய்வு பண்ணி சொல்றது எப்படி இருக்கிறது, அவர்களே சரியான ஒரு முழுமை பெறாமல் இருக்கிறாங்க. அதனால தான் அரபி ஞானம் உள்ள, இறையச்சம் உள்ள, எந்த ஹதீஸ் மாற்றியது எந்த ஹதீஸ் மாற்றப்பட்டது என்பதெல்லாம் தெரிந்த ஷாஃபி இமாம் ஹனஃபி இமாம் நம்ம பின்பற்றோம். அதனால ஷாஃபி ஹனஃபி என்றாலும் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் தான். உதாரணத்துக்கு சொல்றானே, இப்ப ஷாஃபி மதுஹப்ல ஒரு கணவர் மனைவியை தொட்டுட்டாரு, ஒதுவோட இருக்கும் பொழுது ஒது முறிந்து விடும் ஷாஃபி மதுஹப்ல. அதே போல இந்த ஹனஃபி மதுஹபா இருந்தா ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர்ல யாரா இருந்தாலும் சரி உடை இல்லாம தொட்டுட்டா ஒது முறியாது. ஹனஃபி மதுஹப்ல ஒது முறியாது, உடை இல்லாம தான். உடைக்கு மேல தொட்டுட்டா எந்த மதுஹப்லயும் ஒது முறியாதுங்க. உடை இல்லாம கணவன் மனைவி தொட்டுக்கிட்டான்னு வைங்க, ஒது இருக்கும் பொழுது ஒது முறிந்து விடும் ஷாஃபி சொல்றாங்க. காரணம் என்ன, இப்ப அதான் நீங்க கேட்டீங்க, குர்ஆன் வந்திருக்குது, ஏன் ஷாஃபி ஹனஃபி நீங்க கேட்டீங்க. இப்ப இந்த ஒன்னிலிருந்து உதாரணத்துக்கு தான் சொல்லப்படுது. இப்ப இந்த ரெண்டு பேருமே முறியும் முறியாது என்பதற்கு ஒரு வசனத்தை தான் ஆதாரமா எடுக்கிறார்கள். அவு லாமஸ்துமுன் நிசா என்கின்ற ஒரு வசனம் தான். எந்த காரியத்தை செய்தால் ஒது முறியும் என்று இறைவன் சொல்லிக் கொண்டு வருகின்ற போது அவு லாமஸ்துமுன் நிசா என்று கூறுகிறான். உங்கள் துணைவியரை நீங்கள் தொட்டால் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் வசனம் இருக்குதா. ஷாஃபி இமாம் என்ன சொல்றாங்க, லாமஸ் என்ற அர்த்தம் தொடுதல் அர்த்தம்,
மனைவியை தொட்டால் ஒது முறியும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால ஒரு கணவர் மனைவியை திரையில்லாமல் தொட்டால் ஒது முறிந்து போய்விடும். ஏன் அல்லாஹ் சொன்னதுதான் அப்படிங்கிறாங்க. ஹனபிமா என்ன சொல்றாங்க தெரியுமா? அதுவும் அவங்களும் அதே வசனத்தை தான் எடுக்கிறாங்க. தொட்டான்னு இருக்குதுங்க, தொட்டான்னா சும்மா இப்படி தொடுறதல்ல, கணவனும் மனைவியும் இல்லறத்தில் தாம்பத்திய உறவில் ஈடுபடுவது, அந்த தொழுதல் தான். சாதாரண தொழுதல் அப்படிங்கிறதல்ல. இறைவன் சமிக்கையாக தாம்பத்திய உறவைத்தான் உங்கள் துணைவேரை நீங்கள் தொட்டான்னு சொல்லி காட்டுறான். வெறுமனே தொழுதங்க அர்த்தம் அல்ல என்று அனுபவமா வழக்கம் சொல்றாங்க. இப்போ முறியும் முறியாது என்பதற்கு இரண்டு பேருமே ஒரே ஒரு வசனத்தை தான் ஆதாரம் எடுக்கிறார்கள். இறைவன் லாமசன்னு சொல்லிட்டான், அது கொடுக்கிற விளக்கம் தான் வேறுபடுகிறது. ஆனா எதை எடுத்தாலும் ஆதாரமாக அந்த வசனம் தான் அமைந்திருக்கிறது. முறியும்னு சொன்னாலும் ஆதாரம் என்ன? அந்த வசனம் தான். முறியாதுன்னு சொன்னாலும் ஆதாரம் என்ன? அந்த வசனம் தான். இப்போ புரிஞ்சிருச்சா? ஷாபி அனபிங்கிறது ஏதோ குர்ஆன் ஹதீஸை விட்டுவிட்டு மூணாவதா ஒண்ணு அப்படிங்கிறது அல்ல. குர்ஆனை மதீதையும் பின்பற்றுவது தான் ஷாபி அனபிங்கிறது. அந்த இமாம்கள் சொன்ன விளக்கத்தின் பிறகு நாம் நடக்கிறோம். ஒரு ஆள் சொல்றாரு ஷாபி இமாம் சொல்ல விளக்கத்தை ஏற்று நடப்பேன், அவரு ஷாபி. இன்னொரு ஆள் சொல்றாரு ஹனபி இமாம் என்ன விளக்கம் தர்றாங்களோ குர்ஆன் ஹதீஸுக்கும் அதை பிறகு நடக்குங்கிறாரு, அவரு ஹனபி. அவ்வளவுதான். ரெண்டு பேருமே குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றுகிறார்கள். சிறப்பான தெளிவான விளக்கம் தந்தீங்க. இன்னொரு நேயர் இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. வலைக்கும் சலாம். எங்க இருந்துமா பேசுறீங்க? நாங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து முனசந்தங்கிற கிராமத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க, பேர் என்ன? அமிதா தேவி. கேளுங்கம்மா, கேள்வி என்ன? நான் 6 நோம்பு வைக்கிறேன்னு நினைக்கிறேன். அது சுண்ணத்துன்னு நியத்து வைக்கிறதா இல்ல நபிலான நோம்புன்னு நியத்து வைக்கிறதா? ரெண்டாவது கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பெருநாள் தொழுகை 6 நோம்புக்கு உண்டா அப்படிங்கிற விளக்கம் எனக்கு தெரியப்படுத்துங்க. தருவார்கள். அது 6 நோன்பு வைத்தல் என்று நம்ம மார்க்கத்தில் இருக்குது. அது சுன்னத்தான் நோன்பு நியத்து வைக்கிறதா அல்லது நஃபிலா நோன்புன்னு நியத்து வைக்கிறதா? அதுக்கு அடுத்ததாக நம்ம இந்த ரமலான் மாதத்துல நோன்பு வச்சுட்டு பெருநாள் ஒன்று கொண்டாடுறோம். 6 நோன்பு வச்சுட்டு அதுக்கு ஒரு பெருநாள் கொண்டாடுவது ஒன்று மார்க்கத்தில் இருக்கிறதா என்பதுதான் உங்களுடைய கேள்வி. முதலாவது கேள்விக்கு பதில் சுன்னத்தான நோன்பு என்று தான் நாம் நியத்து வைக்கணும். ஏன்னா நஃபிலான நோன்புங்கிறது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை வைங்க அப்படின்னு சொல்லி தந்திருக்கவே மாட்டாங்க. நாம வச்சா நல்லது தானே என்று வைப்போம் பாருங்க, அதான் நஃபில். சுன்னத்து என்று சொன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளிலே இதை வையுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கடமையான நோன்புங்கிறது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதுதான், அல்லாஹ் சொன்னதுதான். ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, இந்த கடமையான நோம்புங்கிறத கட்டாயமா வச்சாகணும். அதை விட்டுட்டாக்கா நமக்கு குற்றம் உண்டு. இப்போ ரமலானுடைய மாதம் கட்டாயமா வச்சே ஆகணும். இது விட்டுட்டாக்கா பாவம், குற்றம். ஆனா சுன்னத்தான் நோம்புங்கிறது வைத்தால் நன்மை, வைக்காவிட்டால் குற்றம் இல்லை. அந்த லிஸ்ட்ல தான் இந்த 6 நோன்பு ஷவ்வால் மாதத்துல வைக்கிறோமே அந்த 6 நோன்பு வரும். அது அல்லாம முஹர்ரம் மாதத்துல வைக்கிற அந்த 10ஆம் நாள் ஆஷுராவுடைய நோன்பு, அதுக்கு முன்னால் வைக்கிற 9வது நோன்பு, அதே போல துல்ஹஜ் மாதத்துல பிற 9 அரஃபாவுடைய நோன்பு, பராத்து ஷாபான் மாதம் பிற 15 பராத்து நோன்பு வைக்கிறோம்ல அந்த நோன்பு, அதே போல ஒவ்வொரு மாதமும் பிற 13, 14, 15 ஐயாமுல் பீதுன்னு சொல்லுவாங்க அந்த நோன்பு, அதே போல ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வியாழக்கிழமை அந்த நோன்பு. இவைகள் எல்லாம் சுன்னத்தான் நோன்பு. காரணம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க, இந்த நோன்பு வைங்க உங்களுக்கு இவ்வளவு நன்மை உண்டு அப்படின்ட்டு. அதனால அந்த பட்டியல்ல தான் இந்த 6 நோன்பு வருகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைத்து அதுக்கு அடுத்தவர்கள் ஷவ்வால் மாதத்திலும் தொடராக 6 நோன்பை ஒருவர் வைத்தால் வருடம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மையை பெறுகிறார் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 6 நோன்பு வைப்புங்கிறது சுன்னத்து, நஃபில் அல்ல. இப்ப நான் ஏற்கனவே சொல்லி காட்டினேன்ல சில சுன்னத்தான் நோன்பு. இது அல்லாம ஒரு ஆள் நோன்பு வைக்கிறார். சாதாரணமா ஒரு ஆள் ஒரு புதன்கிழமைன்னு வச்சுக்கிறோங்க, இன்னைக்கு ஒரு நோன்பு வைப்போமே அப்படின்னு ஒரு நாள் நினைக்கிறாரு, வைக்கிறாரு. இது நஃபில். ஏன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி புதன்கிழமை நோன்பு வைங்கன்னாங்களா? இல்லை. ஆனாலும் இவர் வைக்கிறார் நன்மைக்காக, நஃபிலும் போம். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த நோன்பாக இருந்தால் 6 நோன்புக்கு நீங்க சுன்னத்துன்னு நியத்து வைங்க. அடுத்ததாக அதுக்கு ஒரு பெருநாள் உண்டான்னு கேட்டீங்க. பெருநாள்னு ஒன்று கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனா பெருநாள்ல 2 வகை இருக்குது. இந்த தொழுகையோடு கூடிய பெருநாள் ஒன்று இருக்குது, தொழுகை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிற நாள், அதுவும் பெருநாள்ங்கிற வார்த்தை நம்ம தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியில இருந்து கொண்டு இருக்கிறது. இப்ப தொழுகையோடு கூடிய பெருநாள் அப்படிங்கிறது 6 நோன்புக்கு கிடையாதுங்க. அது ஹஜ்ஜு பெருநாள், நோன்பு பெருநாள், இந்த 2க்கும் தான். இப்போ நோன்பு பெருநாள் நோம்பெல்லாம் முடிஞ்ச பிறகு நோன்பு பெருநாள் கொண்டாடுவோம் பாருங்க, அந்த தொழுகை உண்டு.
அதே போல ஹஜ்ஜு பெருநாள், துல்ஹஜ் மாதம் 10 அன்னைக்கு ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடுவோம். அந்த அன்னைக்கு பெருநாள் தொழுகை என்று இருக்கிறது. இது தொழுகையோடு கூடிய பெருநாள். இது இந்த 2க்கு மட்டும்தான், 6 நோன்புக்கு மற்றதுக்கெல்லாம் கிடையாதுங்க. அதே நேரத்தில் சந்தோஷமாக இருத்தல், அதையும் பெருநாள்ங்கிற வார்த்தை நமக்கு மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சில ஊரை நீங்க பார்க்கலாம் 6 நோன்பு பெருநாள் என்றே கொண்டாடுகிறார்கள். இந்த கடற்கரை ஓரங்கள்ல கிராமப்புறங்கள்லாம் பார்க்கலாம் 6 நோன்பு பெருநாள், 6 நோன்பு வச்சிருவாங்க. அந்த 6 நோன்பு அடிச்சு பிற 8 அடுத்த நாள் பிற 8 வரும், அதுல ஒரு பெருநாள் கொண்டாடுவாங்க. கேட்டா 6 நோன்பு பெருநாள். நான் சொன்னேன்ல இந்த தொழுகை உள்ள பெருநாள், அது அந்த பட்டியல் இது வராது. அது 2 மட்டும்தான், நோன்பு பெருநாள் அஜு பெருநாள் மட்டும்தான். இது சந்தோஷமா இருக்கிறதே தான். அந்த அன்னைக்கு என்ன நல்லா கறிப்புளியா வாங்குவாங்க, நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்துவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அதன் அடிப்படையில் பெருநாள். இன்னும் சில ஊர்வல்ல தலைப்பிறை என்று கொண்டாடுவார்கள். ரமலான் மாதத்துக்கு முந்தின நாள், அதாவது இந்த ஷாபான் பிறை கடைசி அன்னைக்கு கடைசி நாள், அதில் தலைப்பிறை. அதுக்கும் மக்கள் எல்லாம் நல்ல கறிப்புள்ளையெல்லாம் எடுத்து ஆக்குவாங்க, அது புது ட்ரெஸ்ஸை போடுவாங்க. ஏன்னு கேட்டாக்கா ரமலானை வரவேற்கிறார்களாம் சந்தோஷத்தோடு. அதான் தலைப்பிறை கொண்டாடுவதுங்கிறது. இப்போ இது எல்லா நகர்ப்புறங்கள்ல பார்க்க முடியாது, கிராமங்களை பார்க்கலாம். அதிலும் அர்த்தம் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் ரமலான் வருகிறது என்றால் சந்தோஷமா இருப்பான் அல்லவா, அந்த ரமலான் வருகிறது என்றால் அதை வரவேற்க தயாராக இருப்பார்கள் அல்லவா, அதைத்தான் அங்கே காட்டுகிறார்கள். நல்ல புது ட்ரெஸ்ஸெல்லாம் உடுத்து நல்ல மகிழ்ச்சிகரமாக நல்ல உணவு உண்டு, ரமலான் வருகிறது, அதை நாங்களாம் வரவேற்க தயாராகிவிட்டோம் என்று சிறுவர்கள் பெரியவர்கள்லாம் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். அதன் அடிப்படையில் அப்படி உண்டானது. அதே போல தான் இந்த 6 நோன்பை வடித்துவிட்டு 6 நோன்பு வைத்தவர்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சில இடங்கள் இந்த மாதிரி நல்ல கறியெல்லாம் வாங்குவாங்க, நல்ல உயரக உணவு சமைப்பாங்க, நல்ல ட்ரெஸ் கொடுத்துவாங்க, அப்படி பெருநாளை கொண்டாடுறாங்க. இது ஒண்ணு தவறு இல்லை. ஆனால் தொழுகையுடன் கூடிய பெருநாள் இருக்கிறதுல ஷரியத்து சொல்லி தந்தது அது அந்த 2 தான், ஹஜ்ஜு பெருநாள் நோன்பு பெருநாள் தான். இந்த 6 நோன்பு பெருநாள்ங்கிறது நாம உருவாக்கி கொண்டது, சந்தோஷமா இருக்கலாம்ங்கிறது. மார்க்கம் இப்படி சொல்லி தரல. விரும்பினா அப்படி ஈடுபடலாம், இல்லாட்டி சும்மாவும் இருக்கலாம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். சிறப்பான தெளிவான விளக்கம் தந்தீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். அன்பார்ந்த நேயர்களே, தீன் ஒளி என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே பல்வேறு வினாக்களை நீங்கள் முன்வைத்தீர்கள். மிக சிறப்பான தெளிவான விளக்கங்களை ஹஜ்ரத் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் இந்த நேரத்திலே நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. கேட்டதன்படி நடக்கின்ற நல்ல வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம்ம யாவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நிகழ்விலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.